ஹாய் ஹலோ, உங்களை ஃபுல் லைஃப் என்டர்டெயின் சேனலுக்காக வரவேற்கிறோம். நாம் இப்போ 5 நிமிடத்தில் மோர் குழம்பு செய்வது எப்படி என்று பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள்: 1 கப் தயிர், 1/2 கப் தேங்காய் துருவல், 5 பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் உடைச்சக்கடலை. இப்போ இந்த 4 பொருளை நம்ம ஜாரில் போட்டு அரைத்து கொள்ள வேண்டும். முதல்ல தேங்காய், அடுத்து 5 பச்சை மிளகாய், அதுக்கடுத்து 2 ஸ்பூன் சீரகம், அடுத்து 2 ஸ்பூன் உடைச்சக்கடலை. இது எல்லாத்தையும் முதல்ல அரைச்சிக்கணும். இப்போ தேங்காய், பச்சை மிளகா, சீரகம், உடச்சிக்கல்ல எல்லாத்தையும் அரைச்சிது. இதை ஒரு கிண்ணத்தில் விட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க. அதுக்கப்புறம் இந்த தயிர் இதில் போடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி ரொம்ப கட்டியாக இருக்குது, அதை லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் ரொம்ப கட்டியாக இருக்குது, அதனால் தண்ணி கொஞ்சம் லைட்டாக சேர்த்து இதில் சால்ட் 1 ஸ்பூன் சேர்த்துங்க. உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துங்க. எடுத்து அடுப்பில் வச்சுங்க. இப்போ மோர் குழம்பு தாளிக்கிறதுக்கு 1/2 ஸ்பூனு சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துக்கலாம். இப்போ தாளிக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கருவேப்பிலை கொஞ்சம், இதை எடுத்து இதில் ஊற்றுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேமை கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டுருங்க. மற்ற குழம்பு மாதிரி மோர் குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. அதை ஒரே கொதியில் இறக்கிடணும். நம்ம இப்போ ஒரு கொதி வந்துருச்சு, நம்ம இறக்கிடலாம். மோர் குழம்பு இறக்கிட்டு இப்போ கொத்தமல்லி அது மேலே தூவி போட்டு, இப்போ சுவையான மோர் குழம்பு ரெடி. இப்போ இந்த மோர் குழம்புக்கு நீங்கள் சைட் டிஷ் உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, வாழைக்காய், எதாக இருந்தாலும் வறுக்கிற காய் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சுவையாக இருக்கும். நிறைய பேர் மோர் குழம்பு செய்கிறது ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லின்னு இருந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம 5 நிமிஷத்தில் மோர் குழம்பு ரெடி பண்ணிடலாம். இது இதை வச்சு நீங்கள் இந்த பொருளை வச்சு நீங்கள் 5 நிமிஷத்தில் மோர் குழம்பு ரெடி பண்ணிடலாம்.